ஹலோ ஆல், இன்றைக்கி வீடியோவில் நாம் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் ஒன் டு ஒன் அண்ட் மெனி டு ஒன் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். அ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஏ டு பி இஸ் கால்டு ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். எப்படி இருக்கணும்னா, டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் ஆஃப் ஏ வந்து டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் ஆஃப் பியில் மேப் ஆகிருக்கணும். அதாவது டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இன் ஏ வந்து டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இன் பிக்கு மேப் ஆகிருந்தால் அதை வந்து நம்ம ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இதில் ஏவை டொமைன்னும் பியை வந்து கோடொமைன்னும் சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் பாருங்களேன். இதில் வந்து ஏங்கிற செட்டில் ஏங்கிற ஃபங்க்ஷனில் 10 வந்து 1க்கும் 22க்கும் 33க்கும் மேப் ஆகிருக்கு. இதை வந்து நம்ம ஒன் டு ஒன்னு சொல்லுவோம். இதுவே பக்கத்தில் இருக்கிற மேப்பிங் பாருங்களேன். 10ம் 30 ரெண்டுமே வந்து 3க்கு மேப் ஆகிருக்கு. 20 வந்து 1க்கு மேப் ஆகிருக்கு. இப்போ வந்து ரெண்டு எலமெண்ட் வந்து ஒரே கோடமைனில் ஒரே ஒரு எலமெண்ட்டுக்கு மேப் ஆகிருக்கிறதுனால இது நம்ம ஒன் டு ஒன்னு சொல்ல மாட்டோம். அப்போ அதை எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, மெனி டு ஒன். If 2 or more elements of A have same image in B, அதில் நம்ம பார்த்தோம் இல்லையா, 10ம் 30யும் ரெண்டுமே வந்து 3க்கு மேப் ஆயிருந்தது. அப்போ ரெண்டு எலமெண்ட் இன் ஏல வந்து பிக்கு மேப் ஆயிருந்ததுன்னா அதை மெனி டு ஒன்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் செட் ஏல ஏபிசி 3 எலமெண்ட்டுமே 1க்கு மேப் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம மெனி டு ஒன், மெனி எலமெண்ட்ஸ் இன் ஏ மேப்டு டு சிங்கிள் எலமெண்ட் இன் பி அப்படின்னு சொல்லலாம்.